அல்லாவின் திட்டம். மனம் மாறுதல் தரும் ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரி. ஒரு நாள் ஒரு இளைஞன் மிகவும் கவலையுடன் ஒரு வயதான ஞானியை சந்தித்தான். இளைஞன் சொன்னான், ஷேக், என்ன செய்யறதுனே புரியல. வாழ்க்கை முழுக்க பிரச்சனை, தோல்வி, துக்கம்தான். நான் நினைப்பது நடக்கவே மாட்டேங்குது. ஷேக் புன்னகையுடன் அருகிலிருந்த ஒரு மண்குடத்தை அவனிடம் கொடுத்தார். ஷேக் கேட்டார், இதில் ஒரு விதை போட்டிடு. நாளைக்கு இது பெரிய மரமாக ஆகணும் என்று உனக்கு ஆசையா? இளைஞன் ஆச்சரியப்பட்டு சொன்னான், ஆனா ஷேக், ஒரு நாள்ல மரம் எப்படி ஆகும்? ஷேக் அமைதியாக பதிலளித்தார், அப்படினா நீ ஏன் உன் வாழ்க்கை ஒரு நாள்ல மாறணும் என்று நினைக்கிற? இளைஞன் சற்று குழப்பத்துடன் இருந்தான். ஷேக் தொடர்ந்து சொன்னார், விதை நடப்பது உன் பணி. அது எப்போது முளைக்கும், எப்படி வளரும், அது அல்லாவின் பணி. நீ நட்ட விதையின் வளர்ச்சியை இழுத்து வேகப்படுத்த முடியாது. அதே மாதிரி வாழ்க்கையில் நீ முயற்சி செய்யலாம், ஆனா முடிவை அல்லாஹுதான் எழுதுவான். இளைஞன் ஆழமாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஷேக் மேலும் கூறினார், அல்லாஹ் உனக்காக தாமதிப்பது தண்டனை இல்லை, அது உனக்கான சரியான நேரத்துக்காக அவன் வைத்திருக்கும் பெரிய திட்டம். நீ முயற்சி செய், சப்ரு செய், மற்றதை அல்லாவிடம் விட்டிடு. அல்லாஹ் ஒருபோதும் காரணமில்லாமல் துன்பம் தரமாட்டான். அவன் தர்ற ஒவ்வொரு இல்லைக்கும் பின்னால் உனக்கு இன்னும் சிறந்த ஆம் மறைந்து இருக்கும். இளைஞன் மனம் லேசாகி கேட்டான், அப்படின்னா நான் என்ன செய்யணும் ஷேக்? ஷேக் பதிலளித்தார், முயற்சி செய், சப்ரு செய். உனக்கு எழுதப்பட்ட நன்மை தாமதமாகலாம், ஆனா அது ஒருபோதும் தவறிவிடாது. அந்த நாளிலிருந்து இளைஞன் மனம் கணக்காமல் நம்பிக்கையுடன் முயற்சி செய்யத் தொடங்கினான். சிறிது காலத்தில் அவன் வாழ்க்கையும் மேற்கேறத் தொடங்கியது.